வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாய் பிருந்தாவனத்தில் இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். தக்காளி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் விதைகள் போடவே மாட்டேன். தக்காளி எப்போவுமே காய்கறி கழிவுகளை நம்ம செடிக்கு உரமாக கொடுக்கும்போது அதில் இருக்கிற விதைகள் தான் எனக்கு தக்காளி நிறைய எடுத்திருக்கேன். நான் இந்த முறையும் அது மாதிரி ஒரு 2-3 செடி வந்திருக்கு. இந்த செடியில் நான் ஏற்கனவே சில தக்காளிலாம் அறுவடை எடுத்திருக்கேன். இப்போது நல்லாவே வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு ருசியான நம்ம உணவை சாப்பிட்ணுன்னா நம்ம வீட்டிலேயே சில செடிகளை வளர்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமும் அதே மாதிரி ருசியான காய்கறிகள் கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே வளர்த்து அதை பறித்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல சுவை கிடைக்கும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த பச்சை மிளகாவும் நம்ம விதைகள் கடையில் வாங்கலை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த மிளகாவே எடுத்துகிட்டு அந்த விதைகள் போட்டது தான். அதில் தான் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ மழையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் மாடியை நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ தான் ஒரு டைமு தான் புளிச்ச மோர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இன்னும் உரங்கள் கொடுக்கல. இதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். நம்ம மாடியை க்ளீன் பண்ணும்போது கிடைக்கிற அந்த காய்ந்த இலைகள் அதெல்லாமே நம்ம செடிகள் கொடுத்தாலே போதும். நிறைய உரங்கள் கொடுக்கணும்னு இல்லை, வெளியே வாங்கி தான் நம்ம உரங்கள் கொடுக்கணும்னு இல்லை. நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவு, இந்த காய்ந்த இலைகள், வீட்டில் கிடைக்கிற அந்த புளிச்ச மோர் இதெல்லாம் நம்ம கொடுத்தாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல அறுவடை கிடைக்கும். அது மாதிரி தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த கத்திரி பாருங்கள் 2 இயர்ஸாக இருக்குது இந்த செடி. இதுலேயே நம்ம சில அறுவடை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். காய்கறிலாம் மொச்சை, அவரை எல்லாமே மொத்தமாக நான் போட்டு விட்டுருக்கேன். எல்லா தொட்டிலும் மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கு. அதனால் அது அப்படியே நான் கயிறு கட்டி கொடி ஏற்றி விட்டுருக்கேன். அதனால் மொச்சை எது அவரை எதுன்னு இப்போ பூக்கள் வைத்த பிறகு தான் தெரிஞ்சது. இப்போது அதுலேயும் காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மழை நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ நிறையவே பூக்கள்லாம் எடுத்திருக்கு. அந்த புளிச்ச மோர் கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு நிறைய பூக்கள் வச்சு இப்போ நிறைய பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதன் பிறகு நம்ம பூச்சி தாக்குதல் இல்லாமல் நம்ம பராமரித்தா நமக்கு நிறையவே காய்கறிகள் கிடைக்கும். நீங்களே பார்க்கலாம், நிறைய பூக்கள் காய் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. மொச்சை, அவரை எல்லாமே கலந்து தான் இருக்குது. எல்லாமே நான் கொடியாக கயிறு கட்டி விட்டுருக்கேன். இதன் பிறகு நிறைய இந்த பூச்சி விரட்டிலாம் ரெடி பண்ணி வீட்டிலே ரெடி பண்ணி இயற்கையான முறையில் அதை நம்ம கொடுத்துட்டே வரும்போது நம்மளுக்கு இந்த பூச்சி தாக்குதல் இருக்காது. சுண்டைக்காயும் நிறைய வருஷமாக நான் வச்சுட்டே தான் இருக்கேன் கண்டினியூஸாக. இந்த முறை இந்த ஒரு செடி தான் இருக்குது. இதிலே நான் அறுவடை எடுத்துகிட்டே தான் இருக்கேன் கண்டினியூஸாக. இன்னும் ஒரு 2 தொட்டியில் 2 சுண்டைக்காய் இப்போ தான் வந்துட்டுருக்கு. அதுவும் வளர்ந்ததுன்னா நிறையவே எடுக்கலாம். இன்றைக்கி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.